ஏனென்றால் இந்த ஆட்சியில் இன்பத்தையும் அமைதியையும் சொர்க்கத்தையும் நீங்கள் அடைய எண்ணுகிறீர்களோ அதை அடைய யுத்தம் தான் செய்யப்படும். அதனால் மடிப்பிச்சை கேட்கும் மூத்த அன்னை அல்ல, ஆயுதம் ஏந்தி போர் புரிய உங்கள் மகன்களை அனுப்புங்கள். நான் கூறும் தகவல்களை அவர்களிடம் கூறுங்கள். ஆட்சியும் அரச பதவியும் பிச்சையாக கிடைக்கும் என்றால் இங்கு இந்த சிம்மாசனத்தில் பிச்சைக்காரன் இருந்திருப்பான், அரசன் அல்ல. நீ செய்வது தவறு பலி. வேண்டாம் பலி, நில். இப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. தேவ அன்னையே, உங்களுக்கு நான் தர நினைத்ததை தந்துவிட்டேன். இனி நீங்கள் செல்லலாம். பலி, தர்மம் என்றால் என்னவென்று மிக நன்றாக அறிந்தவன் நீ. ஆனால் உன்னுடைய ஆட்சியில் பிரபஞ்சத்தின் அமைதியும் இன்பமும் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. வீரர்களே, இப்பொழுதே இந்த நொடியை இந்த தேவ அன்னையை வெளியேற்றுங்கள். ஏனெனில் தேவமாதாவை துன்புறுத்தி வெளியேற்றுவது ஆசுரராஜா பலிக்கு அழகானதல்ல. பலி, பலி, நான் சொல்வதை கேள். பலி, நான் சொல்வதை கேள். பலி, ஒரே ஒரு முறை நான் சொல்வதை கேள். பலி, அப்படி ஒரு அநியாயம் செய்யாதே. பலி, நான் கூறுவதை கேள். பலி, நான் அமைதி என்னும் அமிர்தம் வேண்டி வந்தேன். ஆனால் நீ விஷம் என்னும் அவமானத்தை அழித்து விட்டாய். நான் கூறுகிறேன் கேள் பலி. உன்னுடைய புகழை என் மகன் நிச்சயம் அளிப்பான். இன்று எந்த தாயின் மடியை நீ மண்ணால் நிரப்பினாயோ, இந்த தாயில் இருந்து பிறக்கும் மகன் உன்னை ஒரு நாள் மண்ணுக்குள் அனுப்புவான். இன்று பலி தெய்வத்தாய் அதிதியை வெறும் கரங்களோடு அனுப்பவில்லை. இன்று அவன் தன் இன்பம், அமைதி, வளத்தையும் இழந்து விட்டான். தேவரிஷி, நாராயணர் திடீரென எங்கு சென்று விட்டார்? தாயே, எனக்கு தெரிந்து நாராயணர் நடக்கப் போகும் சம்பவங்களை எண்ணி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். பலி ஒத்துக்கொள்ளவில்லை அல்லவா? சுவாமி, நாம் இந்த நொடியே நாராயணரிடம் உதவி கேட்கலாம். அவர் நம் அழைப்பை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். தவறு என்னுடையதுதான். அந்த கொடிய அசுரனின் அரசவைக்கு சென்றதற்கு பதிலாக நாராயணரின் கதவை தட்டியிருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது செய்ய மறந்ததை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். கடவுள் நாராயணரை நான் பூஜிக்கப் போகிறேன். நாராயணரை மகிழ்ச்சிப்படுத்தி அவரிடம் நான் வரம் கேட்பேன். பலியின் அழிவை வேண்டுவேன்.
நாராயணரே, கூறுங்கள் தேவி, ஏன் கவலையாக உள்ளீர்கள்? நாராயணா, பலியின் குணங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. பெரும் பலசாலியான அவன் கொடும் அரக்கனாக மாறிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு கொடியவனின் வளர்ச்சியை உங்களை போன்ற மாபெரும் சக்தியால் தான் தடுக்க முடியும். நீங்கள் அறியாததில்லை நாராயணா, நான் பலியை சபித்துவிட்டு வந்துள்ளேன். அவனுடைய அழிவு என் மகன் கையால் நடக்கும் என்றேன். அதனால் உங்களை நான் என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். என்னுடைய மகனாக அடைய விரும்புகிறேன். வேண்டாம் நாராயணரே, இந்த வரத்தை மட்டும் அளிக்காதீர்கள். மீண்டும் என் பிரிவெனும் அக்னியில் மாட்டாதீர்கள் நாராயணரே. வேறு ஏதேனும் ஒரு சிறந்த வழியை கண்டுபிடியுங்கள். பிரபஞ்சத்தின் நன்மைக்காக இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தேவி. தேவமாதாவின் வாக்கின்படி அவருடைய மகனே பலியை அழிப்பான். பக்தர்கள் அழைக்கும் போது பகவான் சென்றுதானே ஆக வேண்டும். எப்பொழுதெல்லாம் தூய மனதோடும் நம்பிக்கையோடும் பக்தன் அழைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் இறைவன் செவிமடுத்தாக வேண்டும். தேவி, நான் தங்கள் கணவன் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தை காப்பவனும் ஆவே. அதனால் மீண்டும் பிரிவின் வலியை தாங்கிக் கொள்ள தயாராக இருங்கள். நாராயணரே, எங்களை மன்னிக்க வேண்டும். எங்கள் வரத்தை நிறைவேற்ற தேவியை காயப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. கவலை கொள்ள வேண்டாம் முனிவரே. நான் ஓர் கணவனாக மட்டுமல்ல, கடவுளாகவும் என் கடமையை செய்வேன். அதித்தி தாயாரின் ஆசை நிச்சயம் நிறைவேறும். நான் நாராயணன், பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க, இப்பூ உலகின் நன்மைக்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, உண்மை வெற்றியடைவதற்காக மீண்டும் ஓர் அவதாரம் எடுப்பேன். இப்பிரபஞ்சம் நாராயணனின் 5வது அவதாரத்தை பார்க்கும். அதுதான் வாமன அவதாரம். வாமன அவதாரம். வாமன அவதாரம். வாமன அவதாரம்.